ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. அஞ்சலி வாட்ச்மேன் கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்து நம்ம மகேஷ்க்கு வந்து செம கோவம் வருது. அஞ்சலி, நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உன் வேலையை மட்டும் பார்க்காம இந்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீ ரொம்பவே வேவ் பார்த்துட்டு இருக்க. இது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அந்த சிசிடிவி கேமரால அஞ்சலி வாட்ச்மேன் கூட பேசுறத பார்த்து பார்த்து செம்மையா கோவப்படுறாங்க. நம்ம அஞ்சலி வந்து வாட்ச்மேனுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவரை நல்லா கவனிச்சுக்கிறாங்க நம்ம அஞ்சலி. இதெல்லாம் பார்த்து நம்ம மகேஷ்க்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. இந்த வாட்ச்மேனுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும். என்னதான் இருந்தாலும் இந்த வாட்ச்மேன் நம்மளை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே அஞ்சலி கிட்ட சொல்லிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை முடிவு கட்டுறதுக்கு மகேஷ் வந்து ஒரு ஏற்பாடு பண்றாரு. அப்போ நைட் நேரம் மகேஷ் வந்து முகத்துல மாஸ்க் மாதிரி கட்டிட்டு அந்த வாட்ச்மேனை அடி அடின்னு அடிச்சு ஒரு ரூம்குள்ள போட்டு மறைச்சு வச்சிடுறாரு. மறுநாள் காலையில அஞ்சலி வாட்ச்மேனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வாட்ச்மேன் எங்கேயுமே இல்லை. அப்போ அஞ்சலி மகேஷ் கிட்ட சொல்றாங்க, மகேஷ், வாட்ச்மேன் எங்க போனாருன்னு தெரியல, அவர் ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட சொல்ல, அதுக்கு மகேஷும் வாட்ச்மேனை தேடுற மாதிரி நடிக்கிறாங்க. இல்ல, நம்ம போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் மகேஷோட வீட்டுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே செக் பண்றாங்க. சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க. அப்போ வந்து மகேஷ் வந்து மாஸ்க் போட்டிருக்கனால அதுல மகேஷ் தான் ஒரு உண்மை வந்து தெரியாது. அதனால மகேஷ் வந்து தாராளமா நீங்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹார்ட் டிஸ்கெல்லாம் கொடுத்து செக் பண்ண வைக்கிறாங்க. அப்போ அந்த வாட்ச்மேனை யாரோ அடி அடின்னு அடிக்கிறாங்க. அது வந்து அதுல பதிவாயிருக்கு. உடனே அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க மகேஷ், யாரோ வாட்ச்மேனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அவருக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாகிறதுக்குள்ள நம்ம அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா பதறாங்க. இதை கேட்ட மகேஷ் வந்து போலீஸ் கிட்ட சொல்றாங்க, நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க. மகேஷ் வந்து வீட்டுக்கு, அப்பாடா, இனிமேட்டு அந்த வாட்ச்மேனோட சாப்டர் முடிஞ்சது. இனிமேட்டு அவரை வந்து அஞ்சலி கண்ணில் படாத மாதிரி எங்கேயாவது போக சொல்லிடணும் அப்படின்ட்டு அங்க வாட்ச்மேனை போய் பார்த்து பேசுறாங்க. அப்போ வாட்ச்மேன் வந்து மகேஷை பார்த்து பயத்துல நடுங்குறாங்க. என்னை ஒன்றும் செஞ்சிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி மகேஷ் கிட்ட வாட்ச்மேன் சொல்ல, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். நீயா அந்த போலீஸ் கிட்ட ஒரு கால் பண்ணி சொல்லிடு, சார் நான் நல்லா தான் இருக்கேன், நான் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கேன், அதனால நான் வேற இடத்துக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து வாட்ச்மேனை வந்து செட்டப் பண்ணி எப்படியோ சொல்ல வச்சிடறாங்க. வாட்ச்மேனும் அது மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம அஞ்சலி வந்து மகேஷோட கார்ல அந்த மாஸ்க் இருக்கிறத பாத்துடுறாங்க. அப்போ அஞ்சலி மகேஷ் கிட்ட கேக்குறாங்க, என்ன மகேஷ் இது, இந்த மாஸ்க் வந்து அந்த திருடன் தானே போட்டிருந்தான், இது எப்படி நம்ம கார்ல வந்துச்சு, இந்த மாஸ்க்குக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மகேஷை பார்த்து கேட்கும்போது மகேஷ் வந்து சொல்றாங்க, என்ன அஞ்சலி என் மேல போய் சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி அப்படியே சீன் போடுறாங்க. இதை பார்த்ததுமே அஞ்சலி, ஐயோ இல்லைங்க, இந்த மாஸ்க் எப்படி வந்துச்சுன்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமே மகேஷ் வந்து அப்படியே அழுது சிம்பத்தி பண்ணி அஞ்சலி வந்து சமாதானப்படுத்திடுறாங்க. கடைசியில அந்த போலீஸும் கால் பண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, அந்த வாட்ச்மேனுக்கு வந்து நிறைய கடன் இருக்கான், அதனால வேற இடத்துக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே தான் நம்ம அஞ்சலிக்கு வந்து மனசுல ஒரு நிம்மதி வருது. ஆனா ரொம்ப நாளைக்கு மகேஷ் வந்து அவங்க பண்ற தப்ப மூடி மறைக்க முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் மாட்டிக்க தான் போறாங்க. இந்த சைடு நம்ம துளசி வந்து தன் கழுத்துல தாலி கட்டினது வெற்றி தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு அவங்க வீட்டுல போயிட்டு சண்டை போடுறாங்க. துளசி கழுத்துல தாலி கட்டினது வெற்றி தான் அப்படிங்கிற உண்மையை வெற்றி வந்து எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிறாங்க. ஆமா, எனக்கு துளசியை ரொம்ப பிடிக்கும், அவகிட்ட என்னோட லவ் சொல்றதுக்கு தைரியம் இல்லை, அதனாலதான் அவ கழுத்துல நான் தாலியை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி எல்லாரும் முன்னாடி சொல்லும்போது வெற்றியோட அப்பா அடி அடின்னு அடிக்கிறாரு. உன்னை எப்படிலாம் வளர்த்த, நீ இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெற்றியை போட்டு திட்டுறாங்க. அங்க வேற வழி இல்லை, இனிமேட்டு இந்த கல்யாணம் நடக்காது, துளசி வெற்றி இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடந்தே ஆகணும், அது எப்படி ஒரு பொண்ணு காலத்துல தாலி கட்டிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நீ உட்கார்ந்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே செம்மையா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ நம்ம துளசி வெற்றி இவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்தாலே அதுவே போதும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.